அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி ஷ்ரஹ்லி சத்ரி வயஸ்ஸிர்லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஜித்னி இல்மா. அல்ஹம்துலில்லாஹ், அனைத்து புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. அல்லாஹுடைய அருளால் இன்றைக்கி நாம் லுகத்துல் அரபியாவுடைய 20வது பாடத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த 20வது பாடம் சரி, 19வது பாடமும் சரி, முழுக்க எண்ணிக்கையை பற்றி நம்மளுக்கு சொல்லி தந்துட்டே வர்றாங்க. பெண்பால் இஸ்மாக இருந்தால் அப்போ நம்ம அந்த எண்ணிக்கையை எப்படி பயன்படுத்தணும், ஆண்பால் இஸ்மாக இருந்தால் அப்போ நம்ம எப்படி எண்ணிக்கையை பயன்படுத்தணும் அப்படிங்கிறத 2 பாடத்துலேயும் 2 லெசன்லேயும் சொல்லி கொடுத்துட்டே வர்றாங்க. இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி நாம் 20வது பாடத்துடைய இன்ட்ரோடக்ஷனை நம்ம பார்த்தாச்சு, அப்படித்தானே? ரைட்டா? ஞாபகம் வருதா? சேம் அதே 1 to 10 வரைக்கும் நம்ம பார்த்துட்டு, இப்போ அதே எண்ணிக்கையான அந்த நம்பர்ஸை ஒரு பெண்பாலுக்கு பயன்படுத்தும் போது, பெண்பால் இஸ்முக்கு பயன்படுத்தும் போது என்ன மாதிரியான வேற்றுமை வருது, டிஃப்ரென்ஸ் வருது அப்படிங்கிறத நாம் இந்த 20வது பாடத்துடைய இன்ட்ரொடக்ஷனில் பார்த்துருப்போம். ஞாபகம் வருதா? பெண்பாலுடைய இஸ்முக்கு தான் நம்ம சொன்னோம் மர்பூத்தா வரும் அப்படின்னு சொன்னோம். ஆனால் எண்ணிக்கையை சேர்த்து நீங்கள் ஒரு பெண்பால் இஸ்மை சொல்கிறீங்க அப்படின்னா அப்போ அந்த எண்ணிக்கையில் மர்பூத்தா இருக்கக்கூடாது. அதே ஒரு ஆண்பால் இஸ்மை நீங்கள் சொல்கிறீங்க, 2 ஆண்கள் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா, 2 வராது, 3 ஆண்கள் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அப்போ சலாசத்து பயன்படுத்துவீங்க. அதே 3 பெண்கள் அப்படின்னு நீங்கள் பயன்படுத்துகிறீங்கன்னா சலாசு அப்படின்னு நிறுத்திடணும். சரியா? இதுதான் அந்த டிஃப்ரென்ஸு. ஸோ இதை தான் நம்ம போன கிளாஸுடைய இன்ட்ரொடக்ஷன், 20வது பாடத்துடைய இன்ட்ரொடக்ஷனில் நம்ம தெளிவாக பார்த்தோம். அதுதான் நம்மளுக்கு சொல்லியும் கொடுக்குறாங்க. ரைட், இப்போது அதை தொடர்ந்து நம்ம 20வது லெசனுடைய தம்ரீனை செஞ்சு பார்க்கலாம். 2 தம்ரீன் முடிஞ்சிருச்சு. 3வது தம்ரீன்லேருந்து இன்ஷா அல்லாஹ் இந்த கிளாஸில் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி உள்ள கிளாஸஸை பார்க்கல அப்படின்னா தயவு செஞ்சு சலிப்பு பார்க்காம அல்லாஹுக்காக அதையெல்லாம் பாருங்கள். பார்த்தா தான் எந்த ஒரு கான்செப்டையுமே நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. நான் நோட்ஸு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வாரம் என்னால் முடியாது. இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட்டு வீக்கு நான் உங்களுக்கு இந்த இது வரைக்கும், அதாவது நம்ம ஆல்ரெடி தர்கீப்க்கு நோட்ஸ் கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் நான் என்ன புதுசாக சொல்லியிருக்கிறேன், நம்ம இந்த பாடங்களை நம்ம என்னென்ன பார்த்துருக்குறோம், 16th லெசன்லேருந்து நம்ம என்னென்ன தர்கீப்பு புதுசாக பார்த்துருக்குறோம் அப்படிங்கிறதுக்கான நோட்ஸை இன்ஷா அல்லாஹ் நான் அடுத்த வாரம் உங்களுக்கு நான் ஃபுல் ஃப்ளெஜ்டாக அந்த செஷன் கம்ப்ளீட் ஆகிற லாஸ்ட்டில் நான் கொடுத்துட்றேம்மா. சரிங்களா? ஓகே. ஸோ இப்போது 20வது பாடத்துடைய 3வது தம்ரீன்லேருந்து நம்ம இந்த கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். இதுதான் 3வது தம்ரீன். சேம் அதே தான், நீங்கள் ஹெட்டிங்கை வாசித்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். 19வது லெசனில் ஒரு தம்ரீன் நம்ம இதே போல் தான் செஞ்சோம். ஸோ சேம் அதே தான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். நான் ஹெட்டிங் வாசிக்கிறேன். அஜிப் அனில் அஸ் இலத்தில் ஆத்தியதி முஸ்தாமிலன் அல் அததல் மதுகூர பைனல் கௌசைனி. அதாவது பிராக்கெட்டுக்கு இடையில், பிராக்கெட்டுக்குள்ளே சொல்லப்பட்ட அந்த எண்ணை பயன்படுத்தி பின்வரக்கூடிய வினாக்களுக்கு நீ விடையளி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. தெரியுதா? ஸோ இதே மாதிரியான ஒரு தம்ரீனை தான் நம்ம 19th லெசன்லையும் பண்ணியிருக்கிறோம். பிராக்கெட்டுக்குள்ளே ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த நம்பரை பயன்படுத்தி தான் நாம் அந்த கேட்கப்பட்டிருக்கிற கேள்விக்கு பதிலாக சொல்லணும் அப்படின்னு. ஸோ சேம் அதே தான், ஆனால் இங்கே முழுக்க நம்ம பெண்பால் இஸ்மை பயன்படுத்தி ஆன்சர் சொல்ல போகிறோம். சரிங்களாம்மா? அங்கே போன லெசனில் ஃபுல்லாக ஆண்பால் இஸ்மை பயன்படுத்தி சொல்லியிருப்போம். இங்கே நம்ம முழுக்க பெண்பால் இஸ்மை பயன்படுத்தி சொல்லணும். சரியா? அதாவது கேட்கப்படுற கேள்வி எப்படி இருக்குன்னு பாருங்கள். அது ஆண்பாலாக இருக்கா பெண்பாலாக இருக்கா, என்ன இஸ்மை பயன்படுத்த போகிறீங்க, அதுக்கு தக்கன எண்ணிக்கையை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத இங்கே நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி சொல்லணும். சரியா? ஸோ மொதல் கேள்வி என்னென்னு பார்க்கலாமா? முதல் கேள்வியை பாருங்கள். கம் அஹன் லக்க. யாரை பார்த்து கேட்குறாங்கன்னு தெரியல. ஸோ நார்மலி லக்கன் போட்டுக்கோங்க. உனக்கு எத்தனை சகோதரர், எத்தனை அண்ணன் உனக்கு இருக்கிறாங்க, எத்தனை பிரதர்ஸ் உனக்கு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பிராக்கெட்டை பாருங்கள், 6ன்னு இருக்குது, நம்பர் 6ன்னு இருக்குது. அப்போ என்ன சொல்லணும்? இப்போது எனக்கு 6
சகோதரர்கள் அப்படின்னு சொல்லணும். கரெக்ட். ஸோ யாரை கேட்குறாங்க, பிரதர்ஸ் எத்தனை தான் கேட்குறாங்க. ஸோ அது ஒரு ஆண்பால் இஸ்மு, 6 சகோதரர்கள்னு சொல்லணும். அப்போ எண்ணிக்கையை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும், சித்தத்தூன்னு யூஸ் பண்ணணுமா சித்தூன்னு யூஸ் பண்ணணுமா, அதில் தான் நம்ம இப்போ கவனம் செலுத்தணும். ஸோ இப்போ நான் என்ன சொல்லணும் இங்கே, லி எனக்கு சித்தத்து இஹுவத்தின், எனக்கு 6 சகோதரர்கள். சரிங்களா. அந்த எண்ணிக்கைக்கு அப்புறம் ஒரு இஸ்மு கண்டிப்பாக வரும். அந்த இஸ்மு ஆண்பாலா பெண்பாலா அப்படிங்கிறதுல கவனம் செலுத்துங்க. ஆண்பாலாக இருந்துச்சு அப்படின்னா சித்தத்து மருபூத்தா கண்டிப்பாக அந்த எண்ணிக்கையில் இருக்கணும். இல்லை பெண்பால் அப்படின்னா அந்த மருபூத்தா எண்ணிக்கையில் இருக்கக்கூடாது. சரிங்களா. ஸோ இதுதான் வந்து டிஃப்ரென்ஸு, கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ ஆன்சரு லீ சித்தத்து இஹுவத்தின். லீங்கிறது ஜாரு மஜ்ரூரு, ஷிபுஹு ஜும்லா, ஹபர் முகத்தம்னு சொல்லணும். சித்தத்து அப்படிங்கிறது தான் முபுத்ததா முஆஹர், வஹுவ முதாஃப். இஹுவத்தின் அப்படிங்கிறது முதாஃப் இலைஹி, அதனால தான் அது மஜ்ரூராக இருக்குது. சரிங்களா. ரைட். இப்போ 2வது கேள்வியை பாருங்கள். கம் உஹுத்தன். இப்போ யாரை கேட்குறாங்க, சகோதரியை பற்றி கேட்குறாங்க. உஹுத்தன் லக்க, உனக்கு எத்தனை சகோதரி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ப்ராக்கெட்டில் பாருங்கள் 5ன்னு கொடுத்துருக்கு. அப்போது எனக்கு 5 சகோதரிகள் அப்படின்னு சொல்லணும். எப்படி வரணும், லீ ஹம்சு அஹவாத்தின். இங்கே ஹம்சத்துன்னு போடலாமா, போடக்கூடாது. ஏன்னா ஹம்சத்துக்கு அப்புறம் வரக்கூடிய வார்த்தை ஒரு பெண்பாலான இஸ்மு. அப்படிங்கும்போது அந்த எண்ணிக்கையில் மர்பூத்தா இருக்கக்கூடாது. பெண்பாலாக இருந்தால் மர்பூத்தா இருக்கக்கூடாது. ஆண்பாலாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மர்பூத்தா எண்ணிக்கையில் வரணும். சரிங்களா. அப்படியே ஆப்போசிட்டாக நினைவு வச்சுக்கோங்க. ரைட்டா. ஓகே. ஸோ இப்போது இங்கே எப்படி ஆன்சர் வருது, லீ ஹம்சு அஹவாத்தின், எனக்கு 5 சகோதரிகள். ரைட்டாம்மா. சரி. இப்போ அடுத்த கேள்வி பாருங்கள். கம் பக்கரத்தன் அப்படின்னா மாடு. சரிங்களா. எத்தனை மாடு. ஃபில் ஹக்லி அப்படின்னா வயலில் எத்தனை மாடு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ப்ராக்கெட்டில் 10ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன சொல்லணும், வயலில் 10 மாடுகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லணும். எப்படி சொல்லலாம், ஃபில் ஹக்லி வயலில் அஷ்ரு பக்கராத்தின், பக்கரத்துன் பக்கரத்தானி பக்கராத்துன். கரெக்டாக இப்படி தானே சர்ஃபு செய்யணும். அப்போ பக்கராத்தின், ஃபில் ஹக்லி அஷ்ரு பக்கராத்தின். அது பாருங்கள், அஷ்ரு அப்படின்னு நம்ம நிறுத்திடணும். ஏன், அதுக்கு பின்னாடி வர அந்த பக்கராத்தின் அப்படிங்கிறது ஒரு பெண்பாலான இஸ்மு, அதனால் எண்ணிக்கையில் மருபூத்தா இருக்கக்கூடாது. ஸோ அஷ்ரு நிறுத்தியாச்சு. இதே மருபூத்தா வர மாதிரி நீங்கள் இந்த 10ங்கிற நம்பரை எழுதணுன்னா அஷரத்துன்னு எழுதுவீங்க. அதாவது ஷீனுக்கும் ஃபத்துஹா வந்துடும். ஷீனுக்கும் என்ன வந்துடும், ஃபத்துஹா வந்துடும். மருபூத்தா எழுதாமல் நீங்கள் 10 எழுதணும் அப்படின்னா ஷீனுக்கு சுக்குன் கொடுத்துடணும். மருபூத்தா வச்சு நீங்கள் 10ங்கிற எண்ணிக்கையை எழுதுறீங்க அப்படின்னா அங்கே ஷீனுக்கு ஃபத்துஹா வந்துடணும். ஸோ இதுவும் ஒரு மைன்யூட் டிஃப்ரென்ஸு, நோட் பண்ணிக்கோங்க. ஃபில் ஹக்லி வயலில் அஷ்ரு ஷீனுக்கு சுக்குன், அஷ்ரு பக்கராத்தின் 10 மாடுகள் இருக்கிறது. ஃபில் ஹக்லி ஜாரு மஜ்ரூர், ஷிபு ஜும்லா, ஹபர் முகத்தம். அஷ்ரு அப்படிங்கிறது தான் முபுத்ததா முஆஹர், வஹுவ முதாஃப். பக்கராத்தின் அப்படிங்கிறது முதாஃப் இலைஹி. சரியாம்மா. இப்போ அடுத்தது பாருங்கள். அடுத்த கேள்வி. கம் த்வாலிபத்தன், அதாவது எத்தனை மாணவிகள், ஜதீதத்தன் புதிய மாணவிகள், எத்தனை புதிய மாணவிகள், ஃபில் ஃபஸ்லி வகுப்பறையில் எத்தனை புதிய மாணவிகள் இருக்கிறார்கள். ப்ராக்கெட்டில் என்ன கொடுத்துருக்காங்க, 9ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ எப்படி சொல்லணும், ஃபில் ஃபஸ்லி திஸ்உ தாலிபாத்தின், திஸ்உ தாலிபாத்தின். சரியா. திஸ்உ தாலிபாத்தின் தர்கீபு சேம் தான். நம்ம அந்த எண்ணிக்கையை வந்து மருபூத்தா வச்சு எழுதணுமா மருபூத்தா போடாமல் எழுதணுமா அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம பார்க்கணும். அடுத்தது பாருங்கள். கம் தொபீபத்தன் எத்தனை மருத்துவர்கள், அதாவது பெண் மருத்துவர்கள், ஃபி முஸ்தஷ்ஃபா அல் விலாததி மகப்பேறு மருத்துவமனையில் எத்தனை பெண் மருத்துவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ப்ராக்கெட்டில் பாருங்கள் 8ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 8 மருத்துவர்கள் அப்படின்னு சொல்லணும். எப்படி சொல்லலாம், ஃபி முஸ்தஷ்ஃபா அல் விலாததி சமானி தொபீபாத்தின் 8 மருத்துவர்கள் இருக்கிறார்கள்.
சரியா? 8 மருத்துவர்கள். சமானி தொபீபாத்தின். ஓகேவாம்மா? இப்போ அடுத்தது பாருங்கள். கம் ஹாஃபிலத்தன் ஃபில் ஜாமியத்தி. பல்கலைக்கழகத்தில் எத்தனை பேருந்துகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ப்ராக்கெட்டில் பாருங்கள் என்ன நம்பர் கொடுத்துருக்கு? 6 கொடுத்துருக்கு. 6 பேருந்துகள் அப்படின்னு சொல்லணும். எப்படி சொல்லலாம்? ஃபில் ஜாமியத்தி சித்து ஹாஃபிலத்தின். சித்தத்து அப்படிங்கிறது தான் 6. இங்கே ஆண் பாலை குறிக்குதா பெண் பாலை குறிக்க போகிறோமா? ஒரு பெண் பால் தான், ஹாஃபிலாவை தான் குறிக்க போகிறோம். அப்போது சித்து ஹாஃபிலத்தின். சரியா? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். கம் இப்னன். சரியா? கம் இப்னன் லக்க. உனக்கு எத்தனை மகன்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ப்ராக்கெட்டை பாருங்கள். 4. எனக்கு 4 மகன்கள்னு சொல்லலாமா? லி எனக்கு அர்பாத்து அபுனா இன். ஏன்னா இப்னுன் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆண்பாலான இஸ்மு, அப்படி தானே? அப்போ ஆண்பாலான இஸ்முக்கு நம்ம ஒரு எண்ணிக்கையை கொடுக்குறோம் அப்படின்னா அதில் கண்டிப்பாக மர்பூத்தா இருக்கணும். அதனால தான் லி அர்பாத்து அபுனா இன். எனக்கு 4 மகன்கள் இருக்கிறார்கள். சரியா? கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தெரியும், ஆனால் இது ரொம்ப ஈஸியான ஒரு ட்ரிக்கு தான். சரியாம்மா? அடுத்ததை பாருங்கள். கம் பின்தன் லக்க. அடுத்தது யாரை கேட்குறாங்க? மகளை கேட்குறாங்க. உனக்கு எத்தனை மகள்கள்? இப்போ என்ன செய்யணும்? நம்ம இதை சொல்லும்போது அந்த எண்ணிக்கையில் மர்பூத்தா வரக்கூடாது. இப்போ எப்படி ஆன்சர் பண்ணலாம்? ஆனால் ப்ராக்கெட்டில் என்ன கொடுத்துருக்காங்க? நம்பர் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 7 கொடுத்துருக்காங்க. இப்போ 7 மகள்கள்னு சொல்லணும். அப்போ எப்படி சொல்கிறது? லீ சபு பனாத்தின். சரிங்களா? எனக்கு 7 மகள்கள் இருக்கிறார்கள். சரிங்களா? ஓகே, ரைட். இப்போ அடுத்தது பாருங்கள். தர்கீப்லாம் சேம் தாம்மா. சரிங்களா? முபுத்ததா பின்னாடியும் ஹபர் முன்னாடியும் தான் மோஸ்ட்லி இந்த கொஷின் ஆன்சர்ஸ் மாதிரி வர்றதில் வரும். சரிங்களா? இப்போ அடுத்தது பாருங்கள். கம் ஜாமியத்தன் ஃபி பலதிக. சரிங்களா? ஃபி பலதிக. எத்தனை பல்கலைக்கழகங்கள் உன்னுடைய ஊரில் இருக்கிறது? சரிங்களா? ஃபி பலதிக. ஆணை பார்த்து கேட்குறதா இருந்தால் பலதிக்கன்னு கேட்போம். பெண்ணை பார்த்து கேட்குறதா இருந்தால் பலதிக்கி அப்படின்னு கேட்போம். சரிங்களா? ஓகே, இப்போ என்ன சொல்லணும் ஆன்சரு? 3. ப்ராக்கெட்டில் 3 கொடுத்துருக்காங்க. அப்போது என்னுடைய ஊரில் 3 பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லணும். எப்படி சொல்லலாம்? ஃபி பலதி என்னுடைய ஊரில். சரிங்களா? ஃபி பலதி என்னுடைய ஊரில். சலாசு ஜாமி ஆத்தின் 3 பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றது. சரிங்களா? ஜாமியாத்துன் அப்படிங்கிறது வந்து ஒரு பெண்பாலான இஸ்மு. அப்போ அதுக்கு முன்னாடி ஒரு எண்ணிக்கையை சேர்க்குறீங்க, ஒரு நம்பரை ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் மர்பூத்தா இருக்கக்கூடாது. ஸோ சலாசுவோடு நிறுத்திட்டாங்க. சரியாம்மா? இப்போ 10th கொஸ்டினை பாருங்கள். கம் கிதாபன் இந்தக்க. உன்னிடத்தில் எத்தனை புத்தகம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் வந்து பாருங்கள். ப்ராக்கெட்டில் 8 கொடுத்துருக்காங்க. அப்போ எங்கிட்ட 8 புக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லணும். இந்தி சமானியத்து. என்ன வரணும்? சமானியத்து குத்துபின். சரிங்களா? ஏன் கிதாபுங்கிறது ஒரு ஆண்பாலான இஸ்மு. அப்போ அதுக்கு முன்னாடி ஒரு எண்ணிக்கையை சேர்க்குறீங்க அப்படின்னா அப்போ கண்டிப்பாக என்ன வரணும்? மர்பூத்தா வரணும். ஸோ அதனால தான் சமானியத்து குத்துபின். சரிங்களா? முதாஃப் இலைஹி ஸ்ட்ரக்சரில் வந்திருக்குது. சமானியத்து அப்படின்னு தான் நம்ம போடணும். என்னிடத்தில் அப்படிங்கிறதுக்கு இந்தி. முபுத்ததா முன்னாடியும் முபுத்ததா பின்னாடியும் ஹபர் முன்னாடியும் வந்திருக்குது. சரிங்களாம்மா? ஸோ தர்கீப்லாம் எல்லாத்துக்கும் சேம் தான். சரிங்களா? உங்களுக்கு அந்த தர்கீப்ஸ்லாம் ரொம்ப இந்த நேரத்துக்கு நீங்கள் ஃபெமிலியர் ஆயிருப்பீங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் அதை சொல்லாமல் ஸ்கிப் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். சரிங்களா? ஓகே, ஸோ இதோட இந்த தம்ரீன் வந்து முடியுது. அடுத்து ஒரு 2 தம்ரீன் கொடுத்துருக்காங்க. ஈஸியான ஒன்று தான். வாங்க நெக்ஸ்ட் பேஜில் இருக்குது, அது என்னன்றதை பார்க்கலாம். 4வது தம்ரீன் ஹெட்டிங் வாசிக்கிறேன் பாருங்கள். இக்ரா உல் ஜுமலல் ஆத்தியத வக்துபஹா மஅ கிதாபத்தில் ஆதாதில் வாரிததி ஃபீஹா பில் ஹுரூஃபி. அதாவது கீழே தரப்பட்டிருக்கிற ஜுமலாவை நீ வாசி, இன்னும் நீ எழுது. எதோட அப்படின்னு சொன்னால் வருகின்ற எண்களை வார்த்தைகளாக மாற்றி நீ எழுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாக்கியத்திலும் நம்பர் கொடுத்துருக்காங்க. சரியா? அதை நம்ம என்ன பண்ணணும்? எழுத்தாக மாற்றணும்.
சரிங்களா? ஸோ அதுதான் நம்மளோட வேலை இப்போது. வாங்க ஃபஸ்ட்டு சென்டென்ஸை பாருங்கள். லீ அது வந்து 4. லீ 4 இஹுவத்தின் வா வ அது வந்து 3 அஹவாத்தின் அப்படின்னு இருக்குது. ஸோ இப்போ இந்த 4 3க்கு எப்படி எழுதணும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம எழுதுனா போதும். ஸோ எப்படி வரும்? லீ அர்பாத்து இஹுவத்தின் வ சலாசு அஹவாத்தின். ரைட்டா? ஸோ அந்த நம்பருக்கு அப்புறம் வந்திருக்கிற இஸ்மு ஆண்பால் இஸ்மா பெண்பால் இஸ்மா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நம்பர்ஸை நீங்கள் எழுதும்போது மர்பூத்தா வருமா வராதா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சரியாம்மா? ரைட். இப்போ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸை பாருங்கள். முஹம்மதுன் லஹு 5 சரிங்களா அபுனாஇன் வ 8 பனாத்தின். சரிங்களா? ஸோ நம்ம இப்போ எப்படி எழுதுறது? முஹம்மதுன் லஹு 5 அபுனாஇன் வ 8 பனாத்தின். கரெக்டாக? பெண் பாலுங்கும்போது மர்பூத்தா வரக்கூடாது எண்ணிக்கையில். அபுனாயின் அப்படிங்கும்போது அது ஆண் பால் இஸ்மு. அப்போ எண்ணிக்கை எழுதும் போது மர்பூத்தா வரணும். சரியா? கரெக்டாக? இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள். இந்தி 10 குத்துபின் வ 7 மஜல்லாத்தின். சரிங்களா? ஸோ இது எப்படி எழுதுறது? இந்தி அஷரத்து குத்துபின் வ 7 மஜல்லாத்தின். சரிங்களா? குத்துபின் அப்படிங்கிறது ஒரு ஆண்பால் இஸ்மு. அதனால் அதோட எண்ணிக்கையை போடும்போது மர்பூத்தா வரணும். மஜல்லாத்தின் அப்படிங்கிறது ஒரு பெண்பால் இஸ்மு. அதோட எண்ணிக்கையை போடும்போது மர்பூத்தா வரக்கூடாது. சரியா? இப்போ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள். ஃபில் முஸ்தஷ்ஃபா 9 தொபீபாத்தின் வ 6 முமர்ரிதாத்தின். சரிங்களா? ரெண்டுமே வந்து பெண்பால் இஸ்மு தான். அப்போ எண்ணிக்கையை சொல்லும்போது மர்பூத்தா வரக்கூடாது. அப்போ எப்படி சொல்கிறது? ஃபில் முஸ்தஷ்ஃபா 9 தொபீபாத்தின் வ 6 முமர்ரிதாத்தின். சரிங்களா? ஓகே. இப்போ அடுத்தது பாருங்கள். இந்தி அது வந்து 4 கும்சானின். சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்கள். அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். லிஹாதிஹி அப்படின்னா இதுக்கு அப்படின்னு அர்த்தம். எதுக்கு? லிஹாதிஹி சையாரதி. சரிங்களா? லிஹாதிஹி சையாரதி இந்த காருக்கு எத்தனை கொடுத்துருக்காங்க? 4 அபுவா பின். சரிங்களா? 4 அபுவாபின். இப்போ நம்ம இங்கே என்ன எழுதணும்? அபுவாப் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆண்பாலான இஸ்மு. அப்போ தா வரணுமா வரக்கூடாதா? மர்பூத்தா வரணும். அப்போ எப்படி எழுதுறது? லிஹாதிஹி சையாரதி லிஹாதிஹி சையாரதி அர்பாத்து அபுவாபின். லிஹாதிஹி சையாரதி அர்பாத்து அபுவாபின். அர்பாத்து அபுவாபின். இந்த காருக்கு 4 டயர்கள் 4 கதவுகள் இருக்கிறது. சரிங்களா? அபுவாபின் அப்படின்னா கதவுகள். ஓகேவாம்மா? இப்போ அடுத்ததை பாருங்கள். ஃபி ஹாதிஹில் கலிமதி அதாவது இந்த வார்த்தையில் 5 ஹுரூஃபின் அதாவது ஹுரூஃபுகள் அதாவது ஹர்ஃபுனா ஒரே ஒரு லெட்டர். ஹுரூஃப் அப்படின்னா லெட்டர்ஸ் எழுத்துக்கள் அப்படின்னு அர்த்தம். இந்த வார்த்தையில் 5 எழுத்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எப்படி எழுதணும்? ஹுரூஃப் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆண்பாலான இஸ்மு தான். அப்போது 5 ஹம்சத்துன்னு வரணுமா ஹம்சூன்னு வரணுமா? ஹம்சூன்னு வரணும். எப்படி சொல்லலாம்? ஃபி ஹாதிஹில் கலிமதி ஹம்சத்து ஹுரூஃபின். அதாவது கலிமாவை பார்க்காதீங்க. ஏன்னா நம்பருக்கு அப்புறம் நம்ம என்ன இஸ்மை கொண்டு வரோம் அப்படிங்கிறத தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி பார்க்கணும். அந்த எண்ணிக்கைக்கு அப்புறம் வர இஸ்மு ஆண்பாலா பெண்பாலா அதில் தான் நீங்கள் வந்து எண்ணிக்கையில் வந்து தா வரணுமா வரக்கூடாதாங்கிறத வந்து நீங்கள் டிசைட் பண்ணணுமே தவிர அதுக்கு முன்னாடி அதை சுட்டி காமிச்சு பேசக்கூடிய அந்த கலிமாவையே மொத்தமாக பார்க்கணுமா அப்படிங்கிறது கிடையாது. அந்த எண்ணிக்கைக்கு அப்புறம் அந்த நம்பருக்கு அப்புறம் நீங்கள் போட போகிற இஸ்மு ஆண்பாலா பெண்பாலா அப்படிங்கிறத மட்டும் பார்த்தா போதும். சரியாம்மா? இது எப்படி வரணும்? ஃபி ஹாதிஹில் கலிமதி ஹம்சத்து ஹுரூஃபின். சரியாம்மா? இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஃபி மதுரசத்தினா ஃபி மதுரசத்தினா எங்களுடைய மதரசாவில் 8 முதர்ரிசாத்தின்.
ரைட்டா? ஸோ அந்த நம்பருக்கு அடுத்து வர்ற அந்த இஸ்மு வந்து எப்படி இருக்குது, பெண்பாலாக இருக்குது, பெண் ஆசிரியர்கள். ஸோ பெண்பாலாக இருக்குது. அப்போ நம்ம சமானின்னு யூஸ் பண்ணணும். எழுதலாமா? ஃபி மதுரசத்தினா, ஃபி மதுரசத்தினா, தீனா தான் வரணும் சரிங்களா? ஏன்னா முன்னாடி ஃபீ இருக்குது, மஜ்ரூர் ஜர்ரு செய்யக்கூடிய ஹர்ஃப் இருக்குது. அப்போ எப்படி வரணும்? ஃபி மதுரசத்தினா சமானி முதர்ரிசாத்தின். சரிங்களா? சமானி முதர்ரிசாத்தின். ஏன் சமானியை தூணு போடலை? அதுக்கு பின்னாடி வரக்கூடிய இஸ்மு பெண்பாலாக இருக்குது. ஸோ பெண்பாலாக இருந்தால் நம்பரில் மர்பூத்தா வரக்கூடாது. சரியா? இப்போ அடுத்தது 9வது சென்டென்ஸை பாருங்கள். ஃபி பைத்தினா, ஃபி பைத்தினா எங்களுடைய வீட்டில் 10 ரிஜாலின். சரியா? இன்னும் 10 நிசாஇன், 10 ஆண்களும் 10 பெண்களும் இருக்கிறார்கள். அதாவது 10 மனிதர்களும். ரிஜாலுனாலே அது ஆணை குறிக்கிற வார்த்தை தான். 10 ஆண்களும் 10 பெண்களும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பாருங்கள். எப்போ ரிஜாலுக்கு எப்படி யூஸ் பண்ணணும், நிசாவுக்கு எப்படி யூஸ் பண்ணணும், அந்த 10 அங்கே அதில் தான் நம்ம இப்போது சரியாக பண்ண போகிறோம். எப்படி ஆன்சர் பண்ணுறது? ஃபி பைத்தினா அஷரத்து ரிஜாலின் வ அஷ்ரு நிசாஇன். அஷரத்து ரிஜாலின் வ அஷ்ரு நிசாஇன். சரியா? நிசாவுக்கு சொல்லும்போது தா வரக்கூடாது, மர்பூத்தா இருக்கக்கூடாது, அதனால் அஷ்ரு. ஆனால் ரிஜாலுனுக்கு சொல்லும்போது கண்டிப்பாக மர்பூத்தா வரணும். ஸோ அஷரத்து. அந்த அஷரத்துனாலும் அஷ்ரு அப்படின்னாலும் 10 தான். ஆனால் எழுத்து வடிவத்தில் சில மாற்றங்கள் இருக்குது. அந்த நொக்தா ஹரக்கட்ஸ் போடுறதுலேயும் சில சேஞ்சஸ் இருக்குது. ஸோ கவனமாக அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களாம்மா? இப்போ லாஸ்ட்டு 10th சென்டென்ஸ் பாருங்கள். ذهب அபி இலர் ரியாதி. ذهب அபி இலர் ரியாதி. அதாவது ذهب அவர் சென்று விட்டார். யார்? அபி என்னுடைய தந்தை சென்று விட்டார். இலர் ரியாதி ரியாதின் பக்கம் சென்று விட்டார். கபுல எப்போ தெரியுமா? அதாவது முன்னாடி எத்தனை நாட்களுக்கு முன்னாடி? 3 ஐயாமின் 3 நாட்களுக்கு முன் என்னுடைய தந்தை ரியாதிற்கு சென்று விட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், ஐயாமின் அப்படிங்கிறது ஒரு ஆண்பாலான இஸ்மு. அப்போ 3ன்னு சொல்லும்போது சலாசத்து அப்படின்னு சொல்லணும். ஸோ ஆன்சர் எப்படி வருது? ذهب அபி இலர் ரியாதி கபுல சலாசத்து ஐயாமின். சலாசத்து ஐயாமின் மர்பூத்தா வரணும். சரியாம்மா? ஓகே, இவ்வளோ தான். இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது அந்த எண்ணிக்கைக்கு அப்புறம் வரக்கூடிய வார்த்தை ஆண்பாலான இஸ்மா பெண்பாலான இஸ்மா அப்படிங்கிறத பார்த்து நம்ம கண்டுபிடிச்சி சரியாக பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த எக்ஸசைஸை தப்பில்லாமல் பண்ணிடலாம். சரியா? ஓகே, இப்போ லாஸ்ட்டு தம்ப்ரீன் பாருங்கள். ஈஸியானது தான். நான் ஹெட்டிங் வாசிக்கிறேன். இதுவும் நீங்கள் போன செஷனில் போன பாடத்தில் நீங்கள் வந்து பண்ணியிருப்பீங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல 19வது பாடம், அதில் வந்து நீங்கள் இதையும் பார்த்துருப்பீங்க. அதாவது வார்த்தைகள் கொடுத்துருப்பாங்க. அந்த வார்த்தைக்கு நம்ம 3லேருந்து 10 வரைக்கும் நம்ம என்ன செய்யணும், நம்பர்ஸை சேர்த்து நம்ம எழுத போகிறோம். அதுதான் செய்வோம். ஸோ ஹெட்டிங்கை பாருங்கள். உக்தூபில் அதாவது மின் 3 இலா 10, 3லேருந்து 10 வரைக்கும் உள்ள நம்பர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணணும். வஜ்அல் குல்லன் மினல் கலிமாத்தில் ஆத்தியத்தி மாதூதன் லஹு. அதாவது அதை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, 3லேருந்து 10 வரைக்கும் தான் நீங்கள் அந்த எண்ணிக்கையை யூஸ் பண்ணணும். அதை நீங்கள் என்ன பண்ணணுன்னா கீழே கொடுத்துருக்குற ஒவ்வொரு வார்த்தையோடையும் சேர்த்து அந்த எண்ணிக்கையை எழுதணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எழுத ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? சையாரத்துன். இதுக்கு வந்து 3ன்னு போட்டு எழுதலாமா? 3 கார்கள் அப்படின்னு எழுதணும். எப்படி எழுதுறது? சலாசு சையாராத்தின். சலாசு சையாராத்தின். ஆமாவா? 3 கார்கள். ஏன்னா சையாரா அப்படிங்கிறது வந்து பெண்பாலிஸ்மு. அப்போ பெண்பாலிஸ்முக்கு நம்ம எண்ணிக்கையை சேர்க்கும்போது மர்பூத்தா கொடுக்க மாட்டோம். அப்போ சலாசு சையாராத்தின். ரைட்டா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். உஹுத்துன். இதுவும் ஒரு பெண்பாலிஸ்மு தான். இதுக்கு 4ன்னு சொல்லலாமா? அப்போது அர்பாஉ அஹவாத்தின். அர்பாஉ அஹவாத்தின்.
ரைட்டா. நெக்ஸ்ட்டு துவாலிபத்துன், இதுவும் பெண்பால் இஸ்மு தான். இப்போ என்ன பண்ணணும், 5 மாணவிகள் அப்படின்னு சொல்லணும். ஹம்சு துவாலிபாத்தின், ஹம்சு துவாலிபாத்தின். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஜல்லத்துன் அப்படின்னா என்னென்னு சொன்னோம், வார இதழ் அப்படின்னு சொன்னோம். ஸோ அப்போது இது ஒரு பெண்பால் இஸ்மு தான். எப்படி சொல்கிறது, 6 வார இதழ்கள் அப்படின்னு சொல்லணும். சித்து மஜல்லாத்தின், சித்து மஜல்லாத்தின். பாருங்கள், இது எல்லாமே பெண்பால் இஸ்மு தான். அதுக்கான எண்ணிக்கை இது கூட கூட சேர்க்கும்போது மர்பூத்தா எழுதக்கூடாது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், பின் துன், மகள், இதுவும் வந்து ஒரு பெண்பால் இஸ்மு தான். அப்போ என்ன செய்யுது, இப்போ இங்கே என்ன வரணும், 7 மகள்கள் அப்படின்னு சொல்லணும். சபு உ பனாத்தின், சபு உ பனாத்தின் சொல்லலாமா? ரைட். இப்போ லாஸ்ட்டு பாருங்கள், சாத்துன், வாட்ச், இதுவும் வந்து ஒரு பெண்பால் இஸ்மு தான். 8 சொல்லலாமா, 8 வாட்சுகள். சமானி சா ஆத்தின், சமானி சா ஆத்தின். ரைட்டா, புரியுதாம்மா இது? ஸோ இது பூராவுமே இந்த எக்ஸசைஸு, இந்த லெசன் எல்லாமே பெண்பால் வந்துச்சுன்னா அது கூட நீங்கள் எழுத போகிற நம்பர்ஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத தான் முழுக்க இதில் வந்து சொல்லி கொடுக்குறாங்க. சரியாம்மா, புரியுதுங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பேஜ் லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நியூ வேர்ட்ஸ், அல் கலிமாத்துல் ஜதீத். ரைட்டா, நியூ வேர்ட்ஸ் என்னென்ன பாருங்கள். அல் மஜல்லத்து அப்படின்னா என்னென்னு சொன்னோம், பத்திரிக்கை இல்லைனா வார இதழ். இதோடைய ஜம்மு பார்த்திங்கன்னா மஜல்லாத்துன். ஓகேவா? இப்போது நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்தோனீசியா, இந்தோனீசியா அப்படின்னா இந்தோனேஷியா. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், அல் ஹர்ஃபு, எழுத்து, அதோடைய ஜம்மு ஹுரூஃபுன், எழுத்துக்கள். சரிங்களா? கலிமான வார்த்தை. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், அடுத்தது வந்திருக்கு அதுவே. அல் கலிமத்து அப்படின்னா வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை. அதோட ஜம்மு பார்த்திங்கன்னா கலிமாத்துன், வார்த்தைகள். சரிங்களாம்மா, புரியுதா? ஸோ இதுதான் இந்த லெசனுக்கான நியூ வேர்ட்ஸ் வந்து இது தான். இஸ்மெல்லாம் தனியாக போட்டு எழுதுறீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். அதே மாதிரி நான் இப்போ வரைக்கும் நம்ம 15 லெசன் வரைக்கும் உள்ள தர்கீப்ஸு நம்ம தனியாக ஒரு கிளாஸஸாகவே நம்ம பார்த்துட்டோம். அதுக்கான நோட்ஸும் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். 15க்கு அப்புறம் 16th லெசன்லேருந்து 20th லெசன் வரைக்கும் உள்ள தர்கீப் எல்லாத்தையுமே நம்ம இடையில என்னென்னலாம் பார்த்தோம், என்னென்ன டேர்ம்ஸ்லாம் நம்ம புதுசாக பார்த்தோமோ அதுக்கான நோட்ஸ் இன்ஷால்லா நான் நெக்ஸ்ட்டு கிளாஸ் போடும்போது உங்களுக்கு கொடுத்துட்றேம்மா. சரிங்களா? ஸோ மோஸ்ட்லி நெக்ஸ்ட் வீக் வந்து இந்த 5 பாடம் முடிச்சிருக்கோம்ல, ஸோ இதுக்கான கொஸ்டின் பேப்பரை தான் போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இன்ஷா அல்லா நம்ம வந்து அதுக்கு தயாராகிற மாதிரி இந்த 1 வீக் டைம் எடுத்துக்கிட்டு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இன்ஷா அல்லா இதோட நம்ம இந்த செஷனை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீக்கு கொஸ்டின் பேப்பர் ப்ளஸ் நோட்ஸ் வந்து நான் உங்களுக்கு இன்ஷா அல்லா. நம்ம இது வரைக்கும் 2 டெஸ்ட்டு அட்டன் பண்ணியிருக்கோம், ஞாபகம் இருக்குதா? ஸோ 2 டெஸ்ட்டு அட்டன் பண்ணியிருக்கிறோம். அது வந்து 10 லெசன்ஸ் வரைக்கும் உள்ள கொஷின் பேப்பர் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நான் அப்போ நீங்கள் அடுத்த வாரம் தயாராகிறதுக்கு 11th லெசன்லேருந்து நீங்கள் பார்க்க வேண்டியது வரும். சரிங்களா? ஸோ 11th லெசன்லேருந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதில் என்னென்ன மாதிரியான தர்கீப்ஸ்லாம் நம்ம பார்த்தோம் அப்படிங்கிற விஷயத்த கொஞ்சம் ரீகால் பண்ணுங்கள். அதில் இருக்கிற நியூ வேர்ட்ஸு, அதில் என்ன பேட்டர்ன் நம்ம பார்த்தோம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணி பாருங்கள். ஏதாவது மைன்யூட் சேஞ்சஸ் வந்து நான் சொல்லியிருப்பேன், அது அல்லாமல், அதாவது புக்கில் இருக்கிறது அல்லாமல் நம்ம நோட்ஸில் சில விஷயங்கள் நிறையா நோட் பண்ணியிருப்போம், நான் நோட்ஸாக கொடுத்துருக்குறேன். ஸோ அது எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு ரிவிஷன் பண்ணிவிட்டு தரவாக அடுத்த வாரம் டெஸ்ட்டு அட்டன் பண்ணுற ஒரு தயாரிப்போடு இன்ஷால்லா வாங்கம்மா. சரிங்களா? ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். நம்ம இதோட இந்த செஷனை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். சுபஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.